ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி அம்மன் குழு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஆடி குழு ஊற்ற போகிறோம் நாளைக்கு எங்கள் வீட்டில். அதனால் கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 1 கிலோ நொய் எடுத்து ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். உலை ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம கூழ் செய்ய போகிறோம். இந்த குண்டான தான், இந்த பாத்திரத்தில் தான் நம்ம கூழ் செய்ய போகிறோம். 1 கிலோ மாவு எடுத்து நேற்று கரைச்சி புளிக்க வச்சுருக்கேன். இப்போது அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போது இந்த பாத்திரத்தை மேலே வைக்கிறேன். இப்போது உலை சூடானவொடனே அரிசி ஊற வச்சுருக்கேன் எடுத்து போட்டு அதுக்கு கொதிக்கும் போது கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது உலை எடுத்து வச்சுருக்கேன். அது கொதித்த உடனே அப்புறம் நம்ம நொய் சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி நொய் 1 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் நொய் சேர்த்து கூழ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். உலை சூடாயிடுச்சு. இப்போது அரிசி அதில் கழுவுன அரிசியை சேர்க்குறேன். அரிசியை போட்டாச்சு. இப்போ மூடி வைக்கிறேன் உலைய. இது இப்போ கொதித்து வரும்போது மாவு எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கூழ் உலை நல்லா கொதிச்சு நொய் நல்லா வேவுது. இப்போது மாவு சேர்த்துக்கலாம். இப்போது மாவு ஊற்றி நல்லா கலக்கியாச்சு. இப்போ அந்த கூழ் நல்லா கொதித்து பதமானதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு 4 மணி நேரம் கொதிச்சா போதும். இப்போது கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது தொழுவி இறக்கிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கூழ், அம்மன் கூழ். நாளைக்கு ஊற்றுறதுக்காக நான் நேற்று புளிக்க வச்சு இன்றைக்கி கூழ் செஞ்சுருக்கேன். நாளைக்கு எப்படி கூழ் ஊற்றுன்னு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கூழ். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கூழ் காய்ச்சணும் அம்மன் கூழ். இன்றைக்கி கரைச்சி சாமிக்கு படைக்க போகிறோம். அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூழ் எடுத்து பாத்திரத்தை போட்டுக்கிறேன். உப்புலாம் சேர்த்து தயிர் சேர்த்து வெங்காயம் சேர்த்து கரைச்சிக்கலாம்.
கூழ் கரைச்சி ரெடி பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம கூழ் எப்படி காய்ச்சதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ கருவாடு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மொச்சை எடுத்து நைட்டு ஊற வச்சு இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 1/4 கிலோ புளி சேர்த்து அதில் வீட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு மசாலாலாம் போட்டு எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு புடி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி பொடி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கீரை தண்டு எடுத்து உரிச்சி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு ஒரு புடி வச்சுருக்கேன். அது இடித்து போடணும். இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்க்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்க்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்காக நம்ம பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். நான் அதுக்காக பூண்டு இடிக்கிறேன். பூண்டு இடிச்சாச்சு. இப்போ எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்க்கிறேன். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் சேர்த்து வதக்கிக்கலாம். காயெல்லாம் இதில் சேர்க்கிறேன். அம்மனுக்கு கூழ் படைக்கிறது தான் நாங்கள் அந்த குழம்பு வைக்கிறோம். நாளைக்கு கூழ் ஊற்றுறோம் எங்கள் வீட்டில். எல்லா வீவர்ஸ் வந்துருங்க. இப்போ காய் வதங்கிடுச்சு. வேக வச்ச மொச்சையை இதில் எடுத்து சேர்க்கிறேன். இப்போ இந்த புளி கரைச்சல் எடுத்து இதில் சேர்க்கிறேன். கரைச்சலாம் அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். மொச்சை காய் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு முடிச்சு இறக்கும் போது கொத்தமல்லியும் கருவோட சேர்த்துக்கலாம். இப்போ அதுங்காட்டி கொதிக்கட்டும். ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சிச்சு. கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடை சேர்க்குறேன். கருவாடை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம்.
குழம்பு 5 நிமிஷம் கருவாடு போட்டு கொதிச்சிச்சு. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்க்கிறேன். கொதிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மொச்சை கருவாடு காய்கறிலாம் போட்டு டேஸ்டான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க.